வணக்கம். இது போன வீடியோவோட கண்டினியூஷன். மலேசியா பினாங்கில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ஸ்டே, அதாவது ஏர்என்பியோட ஸ்டே தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏர்என்பி நாங்கள் ஸ்டே பண்ணதோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பீச். இங்கே வாக்கிங் போகிறதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஸ்பாட். சன்ரைஸ் சன்செட் எல்லாமே நம்ம ரூமில் இருந்துட்டும் பார்க்கலாம், கீழே பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடமா இருந்தது. மார்னிங் சன்ரைஸ் ரசிக்கிறவங்க தாராளமாக இங்கே ஸ்டே பண்ணலாம். நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் உள்ள இடம். ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். மொத்தம் 2 பிளாக் இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது 15th ஃப்ளோர். லிஃப்ட்லேருந்து வெளியே வந்தோன்னா லெஃப்ட் சைட் 3 வீடு, ரைட் சைடு 3 வீடு இருந்துச்சு. இங்கே ஸ்டேர்கேஸ். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ போகலாம். ஆஸ் யூஷுவல் உள்ளே என்ட்ரானோன்னே ஷூ ரேக் ப்ளஸ் பேஸ்கெட் வச்சுருந்தாங்க. நம்ம டஸ்ட்பின் அவங்க சொல்கிற பர்டிகுலர் இடத்துல தான் நம்ம வைக்கணும். ப்ளஸ் இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறையான்னு சொல்ல முடியாது, பேசிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். அதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா ஃபைன் அடிச்சிருவாங்க. உள்ளே என்ட்ரானா பார்த்தா லெஃப்ட் சைடு கிச்சன், ரைட் சைடு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் டபுள் காட் போட்டிருக்காங்க. டபுள் காட் இன் சென்ஸ் 2 குவீன் சைஸ் அளவுக்கு காட் இருந்தது. ஸோ தாராளமாக 4 பேர் இங்கே ஸ்டே பண்ணலாம். இந்த ரூமில் அட்டாச் டாய்லெட்டும் இருக்குது. நாங்கள் கீழே இருக்க பெட்ரூம் ப்ளஸ் டாய்லெட் நாங்கள் யூஸ் பண்ணலை. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே இருந்தது தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டாய்லெட் செப்பரேட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஷவர் ஏரியா, டாய்லெட் ப்ளஸ் இன்னொரு ரூம் மாதிரி இருந்தது. அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வாஷிங் மிஷின் வச்சுருந்தாங்க. நம்ம துணி வேணாலும் அதில் போட்டுக்கலாம். அங்கேயே ஹேங்கரும் இருந்துச்சு, ட்ரை பண்ணிக்கலாம். பட் நாங்கள் இது எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ இங்கே வார்ட்ரோப்பும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஹேங்கரு, அயன் போர்டு, அயன் பாக்ஸ், ஹேர் ட்ரையர் எல்லாமே இருந்துச்சு. கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேசிக்காக நமக்கு என்ன தேவையோ கிளாஸ், பவுல், பிளேட்ஸ், கட்லரி ஐட்டம்ஸ் அது எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வாஷிங்க்கு தேவையானது, க்ளீனிங் தேவையான லிக்விட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் டஸ்ட்பின்க்கு நிறையா கவர்ஸ், எக்ஸ்ட்ரா கவர்ஸ், டிஷ்யூ ரோல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இது வேணும் அது வேணும்னு நம்ம போய் கேட்கணுன்ற அளவுக்கு இல்லாமல் எல்லாமே ரெடியாகவே இருந்தது. அவன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் என்னென்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஒய்ஃபை மட்டும் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு கனெக்ட் ஆகலை. அப்புறம் நாங்கள் கால் பண்ணி சொன்னோம், அது மட்டும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதான் லிவிங் ரூம். லிவிங் ரூம்லேயே உங்களுக்கு ஒரு சோஃபா கம் பெட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அங்கே கூட ஒரு ஆள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 பேராக வந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்க அப்படின்னா தாராளமாக 10 பேரும் படுக்கிற அளவுக்கு இந்த ஏர்என்பி கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் கர்டன்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ சன்ரைஸ் பார்க்கலாம். சன் எப்போயோ ரைஸ் ஆகிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் 9:30 10 o'clock இருக்கும் காலையில். இங்கே வென்டிலேஷன் ஒன்று தான் ஒரு இஷ்யூவாக எனக்கு ஃபீல் ஆனது. டஸ்ட்டு உள்ளே சர்க்குலேட் ஆகிட்டு இந்த மாதிரி. மற்றபடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வச்சுருந்தாங்க. பட் அது எனக்கு ஓப்பன் பண்ணுறது பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்ததுனால நாங்கள் அதை ஓப்பனே பண்ணலை. ஸ்டேர்கேஸ் ரொம்ப சின்ன பசங்க வச்சுருந்தோன்னா கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். மேலே ஏறின உடனே பார்த்திங்கன்னா இதுக்குமே தனியாக செப்ரேட்டாக டோர் கூட கொடுத்துருக்காங்க, லாக் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே என்டர் ஆனோடனே வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ். எங்கே திரும்பினாலும் கிளாஸ் தான் இருக்குது இங்கே. ஸோ கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. மேலேயும் டிவி இருக்குது, கனெக்ஷன் ஒய்ஃபை கனெக்ஷனும் இருக்குது. ஸோ இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் தாராளமாக படுக்கலாம், அந்த அளவுக்கு வசதியாக இருந்தது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பால்கனி வியூ மாதிரி நல்லா எல்லா வியூஸும் இங்கேருந்து பார்க்கலாம். இந்த டோர்ஸ் வேணும்னாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், கர்ட்டனும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே மேலே அட்டாச் டாய்லெட் இருந்ததுனால நாங்கள் அதே தான் யூஸ் பண்ணியிருந்தோம். கீழே எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணலை.
இது அந்த ஒரு டாய்லெட்டோட வியூ. ஸோ அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னா இங்கேருந்து பார்க்கும்போதே ஹால் வந்து நல்லா விசாலமாக நல்லா வசதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே வந்து நிறையா ஃபுட் அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ சீ ஃபுட் ட்ரை பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது எல்லாமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க, ஒரு 10 பேர் 8 பேர் வரீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஏர்என்பி வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். வியூ எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. ப்ளஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நான் வெஜிடேரியன் எல்லாமே இருக்குது. 24 ஹவர்ஸ் ஃபேமிலி மார்ட் கூட இருக்குது. எமர்ஜென்சின்ற மாதிரி எது வேணும்னாலும் நமக்கு வந்து டக்குன்னு ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் ட்ராவல். ஓகே, இதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாய்.